ஹெல்பிங் வீடியோ செய்யணும்னு சொல்லி நான் ஓப்பன் பண்ணக்குள்ளே வந்து வாய்ஸ் ஆஃப் ஃபன்சனையும் தெரியாது, ஆர்ஜே தமிழாவையும் தெரியாது, கிருஷ்ணா அண்ணாவையும் தெரியாது. அப்போ இதை பார்த்துட்டு நிறைய பேடானாக்கள் பார்ப்போம், நீ எவ்வளோ நாளைக்கு ஹெல்பிங் வீடியோ செய்ய போகிறா, எவ்வளோ நாளைக்கு உண்ட வண்டி ஓடுதுன்னு பார்ப்போம், எவ்வளோ நாளைக்கு நீ கொடுக்க போகிறா, எவ்வளோ நாளைக்கு உதவி செய்ய போகிறா, உன்னை ஆள் வச்சு தூக்குவேன், நீ ஏழும்னா செஞ்சு பாரு. இப்போ கிருஷ்ணாண்ணா ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சுட்டு போகல, கிருஷ்ணாண்ணாவுக்கு வந்து இப்படி எல்லாரும் இதை காய்ச்சா அவரோட மனசு உடைஞ்சிடும், அவரோட மனசு அதுதான் காரணம். இப்போ உடைஞ்சி அந்த ஹெல்பிங் வீடியோவே செய்கிற தேவையில்லையா, உதவி செய்வோமா, உதவி செய்ய தேவையில்லையா, யோசிச்சு முடிவெடுப்போம், என்னது சும்மா தேவையில்லையா தலையடி என்று சொல்லி அந்த அண்ணா யோசிச்சுட்டு இருக்கேன். ரைட், ஏன்டா நீங்கள் எனக்கு மரியாதை இருந்து கதைக்கலானே. அதே போல் வந்து நீங்கள் கதைக்கிறத அப்படியே வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுவேன். அதே போல் நான் போலீஸ்லேயும் என்ட்ரி போடுவேன். நீங்கள் எனக்கு கால் பண்ணி நீங்கள் எனக்கு வந்து தூசணத்தால் கதைக்கிறதுக்கு உங்களுக்கு யாரும் ரைட்ஸ் தரல. ஹாய், ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். இந்த வீடியோ வந்து ஒரு எப்படி சொல்கிறேன், இன்றைக்கும் தொடங்குற மாதிரி ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, இதை பற்றி ஒரு டிஸ்கஸ் தான். இது வந்து நாங்கள் சரியாக செய்கிறோமா, நான் வந்து இந்த விஷயம் வந்து உங்களுக்கு நான் சரியாக சொல்கிறேன்னா என்று சொல்லி தெரியாது. ஒரு பிளான் இல்லாமல் ஒரு விஷயத்தை பற்றி, ஒரு நடந்த ஒரு பிரச்சனையை பற்றி நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவோம், உங்கள்கிட்ட வந்து இந்த பிரச்சனையை வந்து சொல்லுவோம் என்று சொல்லி இந்த வீடியோவை வந்து ஆரம்பிக்கிறேன். கட்டாயம் வந்து இந்த வீடியோ யாரும் புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் ஒவ்வொரு லைக்கும் தான் எங்களை அடுத்தடுத்த வீடியோ செய்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக வந்து இருக்குது. ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எல்லா இடங்கள்லேயும் வந்து மிகவும் கேவலமாக வந்து ஒரு கேவலமான ஒரு தொழில் என்று சொன்னால் இந்த ஹெல்ப் பண்ணுற வீடியோஸ், இந்த ஹெல்ப் பண்ணுற யூடியூபர்ஸ் இவங்களை வந்து பார்க்குறாங்க. உண்மையாகவே சொல்லணும்னு சொன்னால் எனக்கும் ஒரு சரியான ஒரு மன வருத்தம் என்னென்னா, இந்த ஹெல்ப் பண்ண போகிறவங்க ஒரு வீடியோ எடுத்து அவங்களோட பிரச்சனையை வந்து இந்த வீடியோ மூலமாக காட்டி அவங்களோட பிரச்சனை என்னென்ன இருக்குன்னு சொல்லி அதை வந்து மக்களுக்கு தெரிய வச்சு அதை வந்து அவங்களோட பிரச்சனையை ஆராய்ஞ்சி அதை ஒரு வீடியோவை மேக் பண்ணி போடுறவங்கள ஒரு சமுதாயத்தில் ஒரு கேவலமான ஒரு ஆட்களாக வந்து பார்க்குறதுக்குன்னு சொல்லி ஒரு டீம் இருக்குது. இப்போ அந்த டீம் இருக்குது தானே, அந்த இப்போ இன்னொரு ஆளுக்கு நாங்கள் உதவி செய்யக்கூடாது, இன்னொரு ஆளுக்கு வந்து எங்களால் எந்த விதமான உதவிகளும் கிடைக்கக்கூடாது, கஷ்டப்பட்டவங்க வந்து இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கணும். யூடியூபர்ஸ் எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ணுற யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து இதை விட்டு போட்டு வேறு கண்டென்ட் வேறு விஷயங்களை வந்து போட்டுட்டு போகணும். அப்படி நீங்கள் இதை தாண்டி ஹெல்பிங் வீடியோ போடுவீங்கன்னு சொன்னால் நாங்கள் ட்ரோல் பண்ணுவோம். ட்ரோல் பண்ணி உங்களுக்கு பொம்பளை பிரச்சனை இருக்குது, இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கொள்ளை அடிக்கிறீங்க, இப்படியான விஷயங்களை சொல்லி உங்களை நாங்கள் கீழே தள்ளிடுவோம் என்றதை பிளான் பண்ணி ஒரு டீம் உண்டு இப்படி வந்து கொண்டிருக்கு. இதுபடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து இப்போ 2-3 ஹெல்பிங் வீடியோ வந்து செஞ்சு போட்டிருக்கேன். இதை பார்த்துட்டு எனக்கு வந்து சில பேர் வந்து எனிமீஸ் வந்து இப்போ கொஞ்சம் உருவாகி கொண்டு வராங்க. கிருஷ்ணாட அடுத்த ஆளா நீ, ரைட், ஓகே, அப்போ கிருஷ்ணாட பார்ட்னர் நீயும் ஒரு கள்ளன் தான், நீயும் காசுகளோடுக்கு தான் போகிறா, நீயும் வந்து இந்த ஹெல்ப் பண்ணுற விஷயத்தில் வந்து 10,000 அனுப்புனா 8,000 ரூபாய்க்கு செய்கிறா, 2,000 ரூபா கொள்ளடிக்கிறா, 20,000 அனுப்புனா 15,000 ரூபா எடுக்கிறா, 5,000 ரூபா கொள்ளடிக்கிறா என்று சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் மூலமாக அல்லது வந்து வாட்ஸ்அப் மூலமாக சில வாய்ஸ் ரெக்கார்ட் 2-3 ரெக்கார்டு இருக்குது, அது கொஞ்சம் படுகேவலம்னு நான் சொல்லலாம். எனக்கு அதை ப்ளே பண்ணி காட்டவங்களுக்கு விருப்பம் இல்லை. நான் அதை எடுத்து பார்த்தினான், அது வந்து ப்ளே பண்ண உடனே இந்த தூசணத்தால் ஃபுல்லாகவே வந்து தூசணத்தால் வந்து காய்ச்சி அந்த ரெக்கார்டு இருக்கிறதுனால இந்த வீடியோ மூலமாக என்ன நிறைய சின்ன பேர் நிறைய சின்னாக்கள் வந்து இந்த வீடியோ வந்து பார்ப்பீங்க. அப்போ அது சரியில்லை. அடுத்து இது ஒரு பப்ளிக்ன்றனால அவங்க தான் இந்த மொக்குத்தனமான வேலை செய்கிறாங்கன்றதுக்காக நானும் வந்து அறிவில்லாமல் வந்து இந்த வேலையில் வந்து செய்யக்கூடாதுன்னு, அப்போ அதனால் வந்து இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு இந்த ரெக்கார்டை காட்டலை. அப்போ நான் சும்மா இன்றைக்கு ஒரு பைக்கில் வந்து வரக்குள்ளே நான் யோசிச்சுட்டு வந்த ஒரு விஷயம் என்னென்னா, அடடா இப்போ தான் ஒரு யோகா அம்மாவுக்கு ஒரு உதவி செஞ்சுருந்தேன், பிறகு அந்த ட்ரிங்கோவில் அந்த அம்மாவுக்கு போயிட்டு உதவி செஞ்சுருந்தேன், இப்படி ஒரு 2-3 வீடியோ 2-3 பேருக்கு தான் உதவி செஞ்சுருக்கிறேன். எனக்கே வந்து இவ்வளோ எகெயின்ஸ்ட், இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ ப்ராப்ளம் வருதுன்னு சொன்னால் உண்மையாகவே வந்து கிருஷ்ணா அண்ணாட லைஃப் வந்து எடுத்து யோசிச்சு பாருங்கள். அங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்ஜே தமிழா, அதுக்கு அங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாய்ஸ் ஆஃப் ஃபன்சன்,
அப்போ இப்போ உதவி செஞ்ச ஆட்கள் இப்போ ஹெல்பிங் யூடியூபர்ஸ் யார் யார் உதவி செஞ்சாங்கன்ட்டு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ யார்கிட்ட கேட்டாலும் ஒரு லைனை தான் சொல்லிட்டு வருவீங்கண்ணே. இதை யாராலையும் மறுக்க இல்லாத ஒரு விஷயம். இப்போ ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஹெல்பிங் யூடியூபர்ஸ் என்று சொல்லி யாருன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக வந்து எல்லாரும் சொல்லுவாங்க கிருஷ்ணா அண்ணா தான் ஹெல்பிங் யூடியூபர், ரெண்டாவது வாய்ஸ் ஆஃப் ஃபன்சன் அல்லது ரெண்டாவது ஆர்ஜே தமிழா, மூன்றாவது நம்மளோட வாய்ஸ் ஆஃப் ஃபன்சன். அப்போ இந்த 3 பேரும் வந்து சமுதாயத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு மரியாதையாக நல்ல ஒரு ஹீரோ மாதிரி அவங்க வந்து ஒரு கடவுள் மாதிரி எல்லாருமே இவ்வளோ காலங்களாக 3 வருஷம் ஒரு 4 வருஷங்களாக வந்து அவங்கள வந்து எல்லாரும் பார்த்தாங்க. விளையிட்டா அவங்கள பார்த்து ஆர்ஜி தமிழா வந்து நிறைய உதவிகள் செஞ்சிருக்கு, சொல்ல இல்லாத உதவிகள் செஞ்சிருக்கு. அதே போல் வந்து வாய்ஸ் ஆஃப் ஃபன்சன், ரைட். அப்போ எல்லாரும் ஒரு கேட்டகரி, 3 பேரும் ஒரே வேலையை தான் செய்கிறாங்க. ஆனால் 3 பேரும் 3 விதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் அந்த ஏழைகளுக்காக வந்து உதவி செஞ்சு கொண்டு இருந்தாங்க. மாதம் கொடுக்குற காசுகள், மாதம் நிறைய பேருக்கு காசு கொடுத்தாங்க, நிறைய கஷ்டப்பட்ட ஆகிற வீட்டை விசிட் பண்ணி போனாங்க. சில பேருக்கு வந்து இவங்களோட சொந்த காசுலேருந்தே நிறைய உதவிகள் வந்து இந்த 3 யூடியூபர்ஸும் கிருஷ்ணா, வாய்ஸ் ஆஃப் ஃபன்சன் இவங்க எல்லாருமே சேர்ந்து செஞ்சாங்கண்ணே. அப்போ இப்படி செஞ்சு கொண்டு போகிற கட்டத்தில் இப்படி ஒரு பிரச்சனை, கிருஷ்ணாவுக்கு வந்த பிரச்சனை. அதுக்கு ஒரு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எனக்கு விளங்குது, எனக்கு இந்த கூடுதலாகவே வந்து விளங்குது என்னென்னா, இப்படி நல்ல விஷயங்களை செஞ்சு கொண்டு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாங்கள் போய் இந்த கஷ்டப்பட்ட ஆட்களை நாங்கள் வீடியோ எடுத்து இவங்களுக்கு வந்து ஒரு உதவி கிடைக்கணும் என்ற ஒரு நோக்கத்தில் வந்து நாங்கள் இந்த வீடியோ போடுறோம். அப்போ இதை பார்த்து நல்ல மனசு உள்ளவங்க, வெளிநாட்டில் இருக்கிற புலம்பெயர் தமிழர்களாக இருக்கலாம், நம்முடைய இலங்கையில் இருக்கிறவங்களாக இருக்கலாம், இந்த வீடியோ பார்க்குற எந்த நாட்டில் இருக்கிறவங்களாக இருக்கலாம், அவங்க அனுப்புகிற அந்த காசுனை அவங்க ஏதோ ஒரு மனசை தொடுது அல்லது அவங்களோட ஒரு பிறந்த நாளுக்காக வந்து இதை செய்யுங்க மகன் அல்லது இவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு கோரிக்கை மூலமாகவோ அல்லது ஏதோ ஒரு விதத்தில் அந்த பணத்தை வந்து எங்களுக்கு அனுப்புகிறாங்க, அந்த உதவியை செய்யுங்கன்னு சொல்லி அந்த வீடியோவை பார்த்து அனுப்புகிறாங்க. அப்போ அந்த பணத்தை நாங்கள் எடுத்து கொண்டு போயிட்டு அந்த காசை களவெடுக்காமல் இப்போ 20,000 20,000, 30,000 30,000, 50,000 50,000, அப்போ அந்த வாங்குகிற சாமான், நாங்கள் போகிறது அந்த கடையில் போர்ட், வாங்குகிற பில், என்ன சாமான் வாங்குகிறோம், கடைக்காரர்கள் வந்து எவ்வளோ டிஸ்கவுண்ட் தராங்க, எங்களுக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் கழியுது, அந்த கழிகிற டிஸ்கவுண்ட்டுக்கும் நாங்கள் சாமான் வண்டி போட்டு அவ்வளோ சாமானை எடுத்துகிட்டு கொண்டு போய்ட்டு கொடுக்குறோமே. அப்போ அந்த வேலையை எங்களுக்கு செய்யக்குள்ள வந்து எங்களோட மனசு வந்து ஒரு சந்தோஷம்னே. அதாவது நாங்களும் கஷ்டப்பட்டு வந்த ஒரு ஆட்கள் தான். நானும் வந்து வானத்தில் வந்து குதிக்கலை, என்னை பற்றி உங்களுக்கு எல்லாரும் தெரியும். இப்போ நாங்களும் கஷ்டப்பட்டு வந்தனால கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒரு உதவியை வந்து எங்கள் மூலமாக எடுத்து கொடுக்கணும். நாங்கள் இந்த உலகத்தில் வாழும் வரை வந்து இன்னொரு ஆளுக்கு வந்து நாங்கள் வந்து சர்வீஸ் பண்ணணும், இன்னொரு ஆளுக்கு வந்து நாங்கள் பிரயோசனமாக இருக்கணும், இன்னொரு ஆளுக்கு உதவி செய்யணும். அப்போ அந்த உதவி செய்கிறதுக்கு எங்களோட கையில் காசு இல்லை, அதனால இதை ஒரு வீடியோ மூலமாக எடுத்து போட்டு அந்த வீடியோவை யாரும் பார்த்து உதவி தந்தால் அதை இன்னொரு உதவி வீடியோவாக போடுவோம்னு சொல்லி தான் இந்த ஹெல்பிங் வீடியோ வந்து எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணது. நானும் இதே நோக்கத்தோடு தான் இதை நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் கிருஷ்ணா அண்ணாவை பார்த்து நீ வந்து ஹெல்பிங் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியான்னு சொல்லி கேட்டால் உண்மையை சொல்லணுமெண்டா எனக்கு உண்மையாக கிருஷ்ணா அண்ணாண்டா யாருன்றே தெரியாதுன்னு சொல்லி ஸ்டார்டிங்கை சொல்லியிருக்கிறேன். ஆனால் ஹெல்பிங் வீடியோ செய்யணும்னு சொல்லி நான் ஓப்பன் பண்ணக்குள்ளே வந்து வாய்ஸ் ஆஃப் ஃபன்சனையும் தெரியாது, ஆர்ஜே தமிழாவையும் தெரியாது, கிருஷ்ணா அண்ணாவையும் தெரியாது. சரியா? அவங்கள எனக்கு யாருன்றே தெரியாது. நான் இந்த இதில் வந்து நான் செஞ்சு கொண்டு போகிறேன். போக்குள்ள தான் கிருஷ்ணானோட பிரச்சனைகள் வருது. கிருஷ்ணானோட பிரச்சனைகள் வரக்குள்ளே வந்து இனி மத்தாக்குற வீடியோஸ் அதுகளை வந்து பார்த்தா அப்போ இவங்க ரைட் ஓகேன்னு சொல்லி அந்த விஷயம் எனக்கு பிடிபடுது. அதுக்கு பிறகு தான் அப்போ பாருங்கள், இப்போ எனக்கு வந்து நிறைய பேர் இப்போ கோல் எடுத்து ஏசி போட்டாங்க. சரியா? ஏசி போட்டாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு வழி நடந்து கோல் வருதுன்னு சொன்னால் நான் உங்களுக்கு நிறைய தரம் சொல்லியிருக்கேன். எந்த ஃபோன் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு யாருக்கும் என்னோட கதைக்கு விருப்பம்னு சொன்னால் கால் பண்ணி கதைங்க. அப்போ இதை பார்த்துட்டு நிறைய பேடானாக்கள் பார்ப்போம், நீ எவ்வளோ நாளைக்கு ஹெல்பிங் வீடியோ செய்ய போகிறா, எவ்வளோ நாளைக்கு உண்ட வண்டி ஓடுதுன்னு பார்ப்போம், எவ்வளோ நாளைக்கு நீ கொடுக்க போகிறா, எவ்வளோ நாளைக்கு உதவி செய்ய போகிறா, உன்னை ஆள் வச்சு தூக்குவேன், நீ 7 மணி நேரம் செஞ்சு பாரு,
நீ போகிற இடத்துலையே நீ ஹெல்ப்பிங் வீடியோ செய்ய போகிற இடத்துலையே உன்னை ஆள் வச்சு தூக்குறதுக்கு எங்கிட்ட ஆக்கள் இருக்கு. நீ போடுற வீடியோ வந்து நாங்கள் வெட்டி போட நாங்கள் ரெடியாக இருக்கிறோம், உன்னை ட்ரோல் பண்ணுவோம், நீ இதோட விடு என்று சொல்லி இப்படி நிறைய பக்கத்தால் வந்து எனக்கு வந்து எகெயின்ஸ்ட் வந்து உருவாகி கொண்டே இருக்கு. அப்போ நான் சொன்ன ஒரே விஷயம்தான், அண்ணன் உங்களால் என்ன இயலுமோ செய்யுங்க, சரியா? எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. நான் செய்கிறது, நான் போகிற வழி வந்து சரியான வழின்னு சொல்லி எனக்கு தெரியும். கடவுளுக்கு விரோதமாக வந்து நான் வந்து புலை செய்யலைன்னு சொல்லி எனக்கு தெரியும். கள்ள வேலை செய்யலைன்னு சொல்லி எனக்கு தெரியும். எல்லாமே 100% பெர்ஃபெக்டாக செய்கிறேன்னு சொல்லி எனக்கு தெரியும். எல்லாத்துக்கும் பேப்பர் மூலமாக ஆதாரம் வச்சிருக்கிறேன், உதவி செஞ்சுருக்கேன், இவ்வளோ காசு வந்திருக்கு, இவ்வளோ காசு கொடுத்துருக்குறேன், இவ்வளோ செலவு போயிருக்கு, இவ்வளோ செஞ்சுருக்கேன்னு சொல்லி வீடியோலேயே நான் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ வந்து இந்த ஹெல்ப்பிங் வீடியோவை நான் விடுறதாக இல்லை. அது 10,000 வந்தாலும் சரி, 2,000 வந்தாலும் சரி, 1000 ரூபா காசு வந்தாலும் சரி, அதையும் கொண்டு போய் நான் கொடுக்க ரெடி. அப்படி அந்த உதவிக்கு வந்து எனக்கு காசு வரலாட்டியும் நான் வந்து இந்த ஸ்டார்டிங் செஞ்ச மாதிரி உடுப்புகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டு ஏழை மக்களுக்காக கொடுக்க நான் ரெடி. ஏதோ ஒரு விதத்தில் காசாக இல்லாவிட்டாலும் உலருணவு பொதிகளாக, உடுப்புகளாக, இல்லாட்டி அவங்களோட தேவைகள் அதுகளை வந்து நிறைவேற்ற நான் ரெடி என்று சொல்லி அவங்களுக்கு சொன்னேன். என்ன ஃபுல்லாக போட்டு விரட்டுனாங்க. எனக்கு அதை ரெக்கார்ட் பண்ணிக்கொள்ள இயலாமல் போயிட்டு, அப்போ இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். அப்போ தான் யோசிச்சேன், இவங்களோட நான் ஃபைட் பண்ணி போட்டு இந்த பிரச்சனையெல்லாம் கழிச்சு நான் ஃபைட் பண்ணி போட்டு நான் குந்திருந்து யோசிக்கிறேன், அடப்பாவி இப்போ எனக்கு இவ்வளோ பிரச்சனை வருது, இப்போ 2 வீடியோ செஞ்சதுக்கு பிறகு இந்த பிரச்சனை எனக்கு வருது, ரைட்? அப்போ எனக்கு எவ்வளோ பிரச்சனை வருது, அப்போ மற்றாக்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமே யோசிச்சு பாருங்க. இப்போ இப்படி தான் ஒரு விஷயம், ஒரு ஆள் வந்து ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறேன். இப்போ கிருஷ்ணானா ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சுட்டு போகல, கிருஷ்ணானாக்கு வந்து இப்படி எல்லாரும் இதை காய்ச்சா அவரோட மனசு உடைஞ்சிரும், அவரோட மனசு அதுதான் காரணம். இப்போ உடைஞ்சி அந்த ஹெல்ப்பிங் வீடியோவை செய்கிற தேவையில்லையா? உதவி செய்ய தேவையில்லையா? யோசிச்சு முடிவெடுப்போம். என்னது சும்மா தேவையில்லையா தலையடி என்று சொல்லி அந்த அண்ணா யோசிச்சுட்டு இருக்கு. அதே மாதிரி ஆர்ஜி தமிழா அவங்களுக்கு வந்து சும்மா போலீஸ் கேஸ், கோர்ட்ஸ் கேஸ், சொல்ல இல்லாத பிரச்சனைகள் எல்லாம் இந்த ஹெல்ப்பிங் வீடியோவில் வந்துட்டு. அதே போல் வைஸ் ஆஃப் அனுசனுக்கு வந்து வாயால் வந்து எதுவுமே தெரிந்து கொள்ளல நிலைமை. ஏனெண்டா நிறைய பேருக்கு உதவி செய்ய போய் நிறைய பேருக்கு வந்து எல்லாமே செஞ்சு, ஆனால் அவருக்கும் போலீஸ் கேஸ் ஆகி, அவருக்கும் கோர்ட்ஸில் கேஸ் ஆகி, அவரும் இப்போ என்ன செஞ்சு கொள்ளுற என்ற சிச்சுவேஷன் தெரியாமல் அந்த வீடியோ அப்படியே விட்டுட்டு இப்போ வேறு வீடியோஸ், வேறு அவருக்கு என்ன பிடிக்குதோ ப்ளாக் வீடியோவாக இருக்கலாம், காட்டுக்குள்ளே போயிட்டு சாப்பிட்ற வீடியோவாக இருக்கலாம், அப்படியான வீடியோவை போட்டுக்கொண்டிருக்கேன். இப்போ இதுதான் இதில் உண்மையான விஷயம். இப்போ இன்றைக்கு எனக்கு இப்போ சொல்லுவாங்க தனக்கு நடக்கக்குள்ளா எல்லாம் முழங்கும்ன்ற மாதிரி, எனக்கு இன்றைக்கி இப்படி ஒரு பிரச்சனை நடந்துச்சு. இந்த ஒரு ஆள் கால் பண்ணி விரட்டிச்சு, ஒரு ஆள் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டுருக்கு, அது ஃபுல்லாகவே தூசணம், அதை பீப் பண்ணாலும் அது ஃபுல்லாகவே பீப்பாக தான் போகும்போது அதை நான் போட்டு காட்ட விரும்பலை. ஆனால் திரும்பவும் இந்த வீடியோவை கடைசி ஒரு எச்சரிக்கையாக போடுறேன். என்னென்னா, நான் இந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த நம்பர் இருக்குது, எனக்கு கால் பண்ணி கதைங்கன்னு சொல்லிய விஷயம் வந்து நல்லவங்களுக்காக, என்னை ஆசையாக பார்த்து என்னோட ஆசையாக பேசணும், நான் வந்து என்னை வந்து உங்களோட பிள்ளையாக, தம்பியாக, மகனாக, உங்களோட வீட்டில் இருக்கிற ஒரு உறவாக நினைக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் சொன்ன நான் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கதைங்க, நம்ம பம்பலா பேசலாம், நம்ம பேசலாம்னு சொல்லி. இந்த கேமு கேட்குறார்கள், இந்த எகெயின்ஸ்டாக வாரார்களுக்கு சொல்லலை. ஆனால் இனிமேல் நீங்கள் யாராவது அப்படி எனக்கு கால் பண்ணி காய்ச்சின்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் எனக்கு எகெயின்ஸ்டாக கதைக்கக்குள்ள நான் கட்டாயம் ரெக்கார்ட் பண்ணுவேன். என் கேமரா ஆன் பண்ணி நான் கட்டாயம் ரெக்கார்ட் பண்ணுவேன். இனி அப்படி நடக்கும்னு சொன்னால் அடுத்த வீடியோவில் நீங்கள் என்ன தூசணம் இல்லை, நீங்கள் எப்படி காய்ச்சாலும் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன். என்ன நடந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ரைட்? ஏன்டா நீங்கள் எனக்கு மரியாதை இருந்து கதைக்கலானே, அதே போல் வந்து நீங்கள் கதைக்கிறத அப்படியே வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுவேன். அதே போல் நான் போலீஸ்லேயும் என்ட்ரி போடுவேன். நீங்கள் எனக்கு கால் பண்ணி நீங்கள் எனக்கு வந்து தூசணத்தால் கதைக்கிறதுக்கு உங்களுக்கு யாரும் ரைட்ஸ் தரல, நீங்கள் மனித உரிமை மீறல், அதாவது இன்னொரு ஆள்ற மனசை புண்படுற மாதிரி நீங்கள் பேசுகிறதே தப்பு. உங்களுக்கு நான் வழக்கும் போடலாம், விளங்கிட்டா? இந்த மனசை வந்து நீங்கள் புண்படுத்துறீங்கன்னு சொல்லி. அப்போ இனி இப்படி நடக்கக்கூடாது, இனி இப்படி பேடான ஆட்கள் எனக்கு கால் பண்ணக்கூடாது. கால் பண்ணால் அடுத்த ஆக்ஷன், நான் இனி எடுக்க போகிற ஆக்ஷன் வந்து சும்மா வேறு லெவலாக சும்மா படன்ற மாதிரி இருக்கும்.
அதனால் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுற காரணம் இந்த இருக்கிற யூடியூபர் ஹெல்பிங் யூடியூபர்ஸ் வந்து உண்மையாகவே நிறைய கஷ்டப்படுறாங்க. உண்மையாக அவங்களோட சைடு வந்து யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நான் வந்து அதே வேலையை நான் செய்யக்குள்ள இப்போ உண்மையாக அந்த வாய்ஸ் ஆஃப் அனுசன், கிருஷ்ணா அண்ணா, ஆர்ஜே தமிழா இவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. இப்போ எனக்கு முன்னுக்கு இருக்கிற யூடியூபர்ஸ் அவங்க என்னதான் இருந்தாலும் வயசில் என்னதான் வித்தியாசங்கள் இருந்தாலும் எனக்கு முன்னுக்கு சீனியராக இருக்கிறவங்க, நான் ஜூனியர். அப்போ அந்த சீனியர்ஸுக்கு தான் தெரியும் இதில் இருக்கிற பிரச்சனை. இப்போ நான் இப்போ உள்ளுக்குள்ளே போக சின்ன 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 பிரச்சனைகள், ஒரு புது வகையான பிரச்சனைகள் எனக்கு வந்து என்னப்படி அடிக்கி இப்படி தள்ளாடி விழுத்தா பார்க்குது. அப்போ இந்த வீடியோவில் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல வர விஷயம், எனக்கு எந்த சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க, அதே போல் வந்து எனக்கு கடவுள் இருக்கார், அவர் கைவிட மாட்டேன். என்ன நம்பிக்கையில் நான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிற காரணம் என்னென்னா, ஒரு புலையான ஒரு விஷயம் நான் செஞ்சு கொண்டிருக்கேன் சொன்னாதான் நான் வந்து இந்த விஷயத்தை கண்டினியூ பண்ணுறதுக்கு நான் பயப்படணும். நான் வந்து செய்கிற விஷயம் வந்து சரியாக செஞ்சு கொண்டிருக்கேன், சரியான ட்ராக்கில் தான் போகிறேன்னு சொன்னனால எனக்கு பயம் இல்லை. ரைட்? அப்படித்தான் என்னதான் நடந்து எனக்கு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை ஏற்றுக்கொள்றதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். என்ன காரணம்னு சொன்னால், இதுக்கு மேலே நான் என்ன செய்கிறது, ஒன்றும் செய்ய இயலாது. ஏன்டா என்னால் முடிஞ்ச அளவு உதவி செய்கிறேன், வீடியோ எடுக்கிறேன், போகிறேன், கஷ்டப்படாத பிரச்சனையை பார்க்குறேன், நான் அவங்களோட வீடியோஸை வந்து அப்லோட் பண்ணுறேன், அந்த அப்லோட் பண்ணுற மூலமாக வர காசை கொண்டுட்டு கொடுக்குறேன், அவங்களுக்கு பொருளை வாங்கி கொடுக்குறேன், அவங்களோட பிரச்சனையில் பார்க்குறேன். ரைட்? அப்போ இந்த வீடியோ மூலமாக வந்து வாரவங்க, இப்போ நீங்கள் நிறைய பேர் யோசிப்பீங்க இந்த வீடியோ மூலமாக, இப்போ நிறைய பேருக்கு தெரியும் எப்படி நான் அந்த வீடியோ கொண்டு போகிறேன், எப்படிப்பட்ட ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் வந்து இதை கொண்டு போகிறேன்னு சொல்லி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். எப்படி நான் இதை கொண்டு போகிறேன்னு சொன்னால், என்ன தவிர என்னோட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை தவிர வேற ஒரு ஆளை போயிட்டு நான் ஒரு வீடியோ எடுக்கக்குள்ளேயோ இல்லாட்டி அவங்களோட கஷ்டங்களை நான் கேட்டு ஒரு வீடியோவாக செய்யக்குள்ளேயோ நான் செய்கிற முதல் விஷயம், இந்த வீடியோவை இந்த யூடியூப் தளத்தில் போடுறதுக்கு உங்களுடைய சம்மதம் இருக்கா? வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் எல்லாருமே பார்ப்பாங்க, உள்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்ப்பாங்க, உலக நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாரும் இந்த வீடியோ பார்ப்பாங்க. இதுக்கு நீங்கள் ஓகேவா? உங்களுக்கு ஓகேண்டா மட்டும் இந்த யூடியூப் ஊடாக நீங்கள் என்னோட கதைக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் வீடியோ நாங்கள் எடுக்க மாட்டோம், வீடியோ எடுத்து உங்களோட பிரச்சனையை நாங்கள் போட மாட்டோம். இதுதான் பேட்டி பாய்ஸ் யூடியூப் சேனல்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். யாருக்கும் விருப்பம் இல்லாமல் நாங்கள் வீடியோ எடுக்கவே மாட்டோம். ரைட்? அப்போ அவங்களோட சம்மதத்தோடு தான் இந்த வீடியோ செய்வோம். அதே போல் அவங்க விரும்பி அவங்க கேட்டால் மட்டும்தான் இந்த உதவிகளையும் இந்த உதவி காணொலிகளையும் நாங்கள் எடுத்து போடுவோம். ரைட்? நாங்களாக போயிட்டு நீங்கள் கட்டாயம் வீடியோவில் கதைங்க, உங்களோட பிரச்சனையை சொல்லுங்கள் என்று சொல்லி கேட்க மாட்டோம். என்ன காரணம் வேண்டாம், எல்லாரும் விரும்ப மாட்டாங்க. ரைட்? இப்போ இந்த பிரச்சனையால் தானே நிறைய பிரச்சனை வந்திருக்கு. அப்போ எல்லாரையும் போய் வீடியோ எடுக்கல. அப்போ எங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இது, நாங்கள் இப்படி தான் இந்த ரூல்ஸை வந்து கொண்டு வந்திருக்கிறோம். அதுபோல் இவ்வளோ நாளும் செஞ்ச வீடியோ எல்லாமே வந்து அவங்களோட விருப்பத்தோடு தான் எல்லாமே நடந்திருக்கு. அதுபோல் நாங்கள் செய்கிறதையும் வீடியோ மூலமாக காட்டுவோம் அவங்களோட விருப்பத்தோடு. அப்போ நான் எப்பவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த சப்ஸ்கிரைபர் எனக்கு இருக்குது, எனக்கு ஒரு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. ஆனால் அந்த கொஞ்சம் சப்ஸ்கிரைபரும் எனக்கு பெரிய ஏதோ கோடி கணக்கு மாதிரி தான். ஏனெண்டா அந்த கொஞ்சம் சப்ஸ்கிரைபரும் எனக்காக உண்மையாக நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து எனக்கு எதுவும் பிரச்சனைன்னு சொன்னால் அவங்க கவலைப்பட்டு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணி எனக்காக வந்து வீடியோ பார்க்குறவங்க, நான் சொல்கிற அந்த வார்த்தையை கேட்குறவங்க, பேட்டி பாய்ஸ் தம்பி பாவம் என்று சொல்லி யோசிக்கிறவங்க, அவங்க எனக்கு போதும். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எனக்கு போதும். நீங்கள் எனக்கு நிறைய அம்மாமார் கிடைச்சிருக்கு, நிறைய அப்பாமார் கிடைச்சிருக்கு, நிறைய அண்ணாமார் கிடைச்சிருக்கு, நிறைய தம்பிமார் கிடைச்சிருக்கு, நிறைய உறவுகள் இந்த யூடியூப் மூலமாக எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த யூடியூப் செய்கிறதுக்கு முதல் எனக்கு வந்து பெருசாக வந்து ஆட்கள் வந்து சப்போர்ட் இல்லை. இப்போ நிறைய உறவுகள் வந்து எனக்கு இருக்கலை. ஆனால் இந்த வீடியோ செஞ்ச பிறகு வந்து நிறைய பேர் எனக்கு கால் பண்ணுவாங்க, கதைப்பாங்க, சிரிப்பாங்க, எனக்காக ப்ரே பண்ணுவாங்க. அப்படின்னு சொல்லி நிறைய உறவுகளை நான் வந்து பெற்றுக்கொண்டேன். அப்போ இந்த வீடியோவில் வந்து இந்த விஷயங்களை சொல்லணும். கிருஷ்ணா அண்ணா பட்ட கஷ்டம், வாய்ஸ் ஆஃப் அனுசன் பட்ட கஷ்டம், ஆர்ஜே தமிழன் பட்ட கஷ்டங்கள், அவங்களோட கஷ்டங்கள் எல்லாம் எனக்கு இன்றைக்கு தெரிய வருது. எனக்கு ஜஸ்ட் வந்த ஒரு கால், பிறகு ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட், ஒரு வெளிநாட்டு கால் தான் நினைப்பேன். ஒரு கால் வந்து லண்டன், ஒரு கால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடான்னு நினைக்கிறேன். 2 இடத்துலேருந்து ஒரு விரட்டுதல்னு சொன்னால் அப்படி இல்லை. ஃபஸ்ட்டாக கால் பண்ணி தம்பி அப்படின்னு காய்ச்சிட்டு அதுக்கு பிறகு இந்த ஹெல்பிங் வீடியோ நீங்கள் நிப்பாட்டணும்.
இது சரி வராது. ஏன் ஏழை மக்களுக்கு உழைச்சி சாப்பிட இல்லாதா? ஏன் அவங்கள நீங்கள் சோம்பேறியாக்குறீங்க? ஏன் அவங்கள வீடியோ எடுத்து போடுறீங்க? ஏன் வீடியோ எடுத்து போடாமல் உதவி செய்யலாம் தானே? இப்படியான நிறைய பிரச்சனை. ஆனால் நான் அதை அப்படியே பிளாக் பண்ணிட்டேன். ஃபோன் நம்பர் எல்லாம் பிளாக். அந்த தூசணத்தில் காய்ச்ச விஷயம்ன்றனால தான் அவங்க எனக்கு காய்ச்சி அவங்க ரெக்கார்ட் அனுப்புனேன். அதை எனக்கு போடுறதுக்கு மன வருத்தம். அதை நான் போடலை. இதையும் தாண்டி அதையும் வேணும்னு சொன்னால் அடுத்த வீடியோவில் அதையும் போடுறதுக்கு நான் தயங்க மாட்டேன். ஆனால் எனக்கு என்னன்னு சொன்னால் அவங்கள மாதிரியே நாங்களும் பாலையில் விளங்கிட்டேன். அவங்க வந்து பப்ளிக்காக தூசணம் அதை இப்படி காய்ப்பாங்க. ஆனால் நிறைய சின்ன பிள்ளைகள் நிறைய பேர் இந்த வீடியோ பார்ப்பீங்க. அப்போ இது ஒரு பப்ளிக்கான ஒரு விஷயத்தில் அந்த கதைக்கக்கூடாத வசனங்களை வந்து நான் இதில் உங்களுக்கு போட்டு காட்ட விரும்பலை. அவ்வளோதான் விஷயம். தொடர்ந்து பயணிப்போம். எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க, நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. உங்களோட ஒவ்வொரு பேரோட சப்போர்ட்டும் ஒவ்வொரு லைக்கும் தான் என்ன அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோ செய்கிறதுக்கு உதவியாக இருக்குது. அதோடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னொரு ஹெல்ப்பிங் வீடியோ, இன்னொரு ஹெல்ப் ஒன்று செய்கிறதுக்கு எனக்கு வந்து காசு ஒரு ஆள் வந்து ஒரு அம்மா வந்து அனுப்பியிருக்கிறாங்க. அந்த காசு மூலமாக நான் என்ன உதவி செய்ய போகிறேன் விளங்கிட்டா? நான் யாருக்கு அந்த ஹெல்ப்பை கொண்டு போய் கொடுக்க போகிறேன், யார கஷ்டத்தை இல்லாமல் ஆக்க போகிறேன்ன்றது இனி வார 2-3 வீடியோவில் அந்த வீடியோ நான் அப்டேட் பண்ணுவேன். இது ஒரு சர்ப்ரைஸாகவே வச்சுக்கொள்ளுங்களேன். ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் மாதிரி ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது. எனக்கு ஒரு ஜெர்மனி நாட்டில் இருக்கிற ஒரு அம்மா ஒரு ஆள் எனக்கு வந்து காசு அனுப்பியிருக்கிறாங்க. ஒரு வீடியோவுக்கு அந்த அம்மாவுக்கு உதவி செய்யுங்க, இத்தனை செய்யுங்க என்று சொல்லி வந்திருக்கு. அந்த உதவியும் நான் வந்து வீடியோ மூலமாக செஞ்சு உங்களுக்காக அப்லோட் பண்ணுவேன். இந்த வீடியோ இவ்வளோ நேரமாக பார்த்து கொண்டிருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்து கொண்டு கட்டாயம் உங்களுடைய சப்போர்ட், உங்களோட சப்ஸ்கிரைப், உங்களோட லைக் எனக்கு தேவை. கட்டாயம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ கைஸ். அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன். பாய் கைஸ்.